அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போகேர் நிறுவன மருத்துவர். வீட்டுக்குறிப்பு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு எளிமையான வைத்தியத்தை இப்போ சொல்கிறோம். எல்லாரும் பாதிக்கப்பட்டு, எல்லாரும் கஷ்டப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். எல்லா குறிப்புகளுமே கஷ்டப்பட்ட குறிப்புகளை தானே சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னும் நீங்கள் வேடிக்கை பார்க்கலாம். என்னங்க எது சொன்னாலும் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் கஷ்டப்படுற குறிப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஏங்க வந்தவனுக்கு தாங்க தெரியும் வலியும் வேதனையும். சும்மா இருக்கவங்களுக்கு தெரியாது. அதான் உண்மை. அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும். ஒரு மனிதனுக்கு குறைபாடுன்னு சொல்ல போனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 100ஆம் பக்கம் நோட்டு கூட பத்தாது. அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் வெளி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியாக வாழ்ந்த மாதிரி வாழ்வாப்புல, சிரிச்சிட்டு இருப்பாப்புல, குறையே இல்லாத மனிதர் இவர் தான் போல இருக்குது உலகத்திலேயே. கடவுள் இவரை மட்டும் தான் வாழ படைச்சிருக்காரு, மற்றவங்களாம் தேவையில்லாமல் படைச்சிருக்காங்கிற மாதிரியே ஃபீல்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். கிடையாது, முற்றிலும் தவறு. சரிங்களா? உங்களுக்கு எப்படி ஒரு இரவு பகல் இருக்கோ, உங்களுக்கு அதே மாதிரி தான் பேஸ் நியூட்ரு மாதிரி தான் வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா, தலைப்பகுதி நல்லா இருக்கும். வால் பகுதி, அதாவது பின்னால் பூ பகுதி இருக்க கணையத்துக்கு, ஒரு நாணயத்துக்கு 2 பகுதி இருக்கிற மாதிரி தான். இன்னொரு பகுதி ரொம்ப கேவலமாக இருக்கும். வெளியே சொல்ல மாட்டாப்புல, உள்ளுக்குள்ளே இருப்பாப்புல. எங்களை மாதிரி மருத்துவர்கிட்ட சொன்னால் மட்டும்தான் உண்டு. அந்த மருத்துவர்கிட்டையும் சரியாக சொல்லாத ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதை தான் சொல்ல போகிறேன் இப்போ ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு. ரொம்ப எளிமையான குறிப்பு அப்படிங்க. இப்போ நம்ம சீப்பில் அன்றாட வாழ்க்கையில் குளிக்கிறோம், தலை தோத்துறோம், எடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். என்ன பண்ணுறோம்? முடி வரும் சீப்பில் இல்லையா? ஏங்க சின்ன பல்லில் முடி வருதுன்னு சொல்லி தாங்க பெரிய பல்ல வச்சு தலையை சீவிட்டே இருக்கும். டெய்லி கொத்து கொத்தா முடி வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிறோம். சரிங்க, ரைட்டு, ஓகே. தலையில் முடி இருக்கும்போது நல்லா பராமரிக்கிறோம், ஷாம்பு போடுறோம், டை அடிக்கிறோம், திரவியங்களை கொண்டு பூசுகிறோம், விதவிதமான கொண்டைகளை கட்டுறோம், தலையை கேஸில் வச்சு தான் ஒரு மனிதனுடைய ஐடி மார்க் மாதிரி என்னெல்லாமோ செய்கிறோம். ரஜினிகாந்த்னா எப்படி தெரியும்? ஹேர் ஸ்டைலில் தான் சொல்லுவோம் இல்லையா? சசிகுமார் சார்னா ஹேர் ஸ்டைலில் தான் சொல்லுவோம். சத்யராஜ்னா அவருக்கு முடியே இல்லைன்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு நடிகர்களை கூட அந்த முடியை வச்சு தான் நீங்கள் பாவனை செய்ய முடியும். கேர் ஸ்டைலுங்கிறது அவ்வளோ முக்கியம். ஆனால் அந்த கேர் ஸ்டைல் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற அந்த கேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நமக்கு தலைக்கு மேலே இருக்குது இல்லையா? முதல்ல மேலே உயரமாக இருக்கிறது அதுதான். அதே நேரத்தில் அந்த முடி சீப்பில் வந்தோன்னே நம்ம என்ன செய்கிறோம்? அதை அப்படியே கையில் எடுத்து சுருட்டி தூர போட்டுருவோம். குப்பை தொட்டிக்கு போயிடும். பார்த்துருக்கீங்களா? குப்பை தொட்டி அந்த முடி வச்சு நம்ம அதாவது பண்ண முடியுமா? அந்த முடி நாக்கில் பட்டுட்டாலோ கையில் பட்டுட்டாலோ நம்ம அதை எவ்வளவு மோசமாக ட்ரீட் பண்ணுறோம், தீண்டத்தகாத மாதிரி எவ்வளோ எரிச்சல் அடைகிறோம். தலைக்கு மேலே உயர்வாக வைக்கப்பட்ட அந்த முடி, அந்த ரோமங்கள், அந்த முடிகள் வரணுங்கிறதுக்காக, வளர்கிறதுக்காக பராமரிக்கிற நம்ம அந்த முடி உதிர்ந்த உடனே, உடம்பிலிருந்து தலையிலிருந்து அந்த முடி வெளியே வந்த உடனே நம்ம எந்த அளவுக்கு அதை கீழே தள்ளி வெளியே தூக்கி வீசிடுறோம், ரைட்டா? அதே மாதிரி தாங்க ஒரு மூலிகை பற்றி சொல்கிறோம், அது கூட காம்பினேஷன் பண்ணி. கருவேப்பிலை. கருவேப்பிலை எல்லா வித சமையலுக்கும், முக்கியமாக எல்லா கடைகளுமே எல்லா காய்கறி வாங்கினா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சென்னைகள் எல்லாம் காய்கறி வாங்கினீங்கன்னா கருவேப்பிலை ஃப்ரீ, கொத்தமல்லி கீரை ஃப்ரீ. ஆனால் இப்போ நம்ம கிராம பகுதியிலலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. இங்கே காசு கொடுத்தா வாங்கணும். ஆனால் எளிமையான காசுலேயே கொடுத்துருவாங்க. ₹2 கொடுப்பாங்க. இப்போ ₹5 கொடுக்குறாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிடலாம். அந்த கருவேப்பிலையை என்ன பண்ணுவோம்? அது சமைக்கிறதுக்கு நம்ம அடுப்பில் எண்ணெய் ஊற்றி 2 கடுகு போட்டு அந்த கருவேப்பிலை போட்டு தாளிசம் பண்ணி தான் எல்லா கறியும் கடைசியில் பார்த்தீங்கன்னா கிரேட் ஏற்றுவோம். அதாவது சமையல் முடிஞ்சோடனே கடைசியாக தாளிசம் பண்ணி தான் விடுவாங்க எல்லாத்துலேயும். சில இதில் பார்த்தீங்கன்னா பொரியல் எல்லாம் முதல்லே போட்டு கிண்டுவோம், அதுக்கப்புறம் தான் காய்கறி போட்டு வசக்குவோம். அது இன்னொரு டைப்பு. எப்படியோ கருவேப்பிலை மஸ்ட்டு, ரொம்ப தேவை இல்லையா? அது எந்த அளவுக்கு மருத்துவ குணத்திற்காக நம்ம அதை சேர்க்குறோம் அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் தெரியாது. கருவேப்பிலை கடுகு போட்டோன்னா ஒரு மனம் அடிக்கும், அழகாட்டு தாளிக்கிற மாதிரி. அந்த மனத்தை நல்லா உணர்வாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நான் சாப்பாட்டில் கொண்டு அதை வைக்கும்போது அந்த முதல்ல தூக்கி இலையில வெளியே வைக்கிறது அந்த கருவேப்பிலை தான். சாப்பாட்டுக்கு அப்புறம் இலையை எப்படி தூர போடுறோமோ அதேமாதிரி முதல்ல தூர போடுறதே கருவேப்பிலையை தூக்கி வச்சுருவாங்க. குழந்தைகள் கண்டிப்பாக வைப்பாங்க, பெரியவங்களும் கண்டிப்பாக வைக்க வாய்ப்புகள் இருக்குது. தெரிஞ்சவங்க மட்டும் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த கருவேப்பிலையில் உள்ள சாறு, அதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் அதில் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க, கிடையவே செய்யாது. கருவேப்பிலை நல்ல விஷயந்தான், சாப்பிடணும். உடம்புக்கு சாப்பிட்டா நல்லது. எப்படி நல்லது? கருவேப்பிலையை சாப்பிட சாப்பிட, கருவேப்பிலை உடம்புல சேர சேர உங்களுக்கு தலையில் உள்ள எந்த முடியும் உங்கள் தலையை விட்டு போகாது, உதிராது, அப்படியே காக்கப்படும். உங்களுக்கு முளைத்த முடிகள் உங்கள் தலையிலேருந்து போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலையை சாப்பிடணும். குப்பைன்னு நினைத்து நீங்கள் வெளியே வீசுகிற அந்த கருவேப்பிலையை நீங்கள் எப்போ அது மருத்துவ குணம் இருக்குன்னு உள்ளே சாப்பிட்றீங்களோ அப்போ குப்பைக்கு போகிற உங்கள் முடி, உங்கள் தலையிலிருந்து உதிரும் அந்த முடி உதிராமல் இருக்கும், குப்பைக்கு போகாது. இதை அப்படி சாம்பிளாக வச்சுக்கிட்டுங்க. எக்ஸாம்பிள் இதுதான். கருவேப்பிலையை நம்ம தூர போடலைன்னா முடி தூர போட மாட்டோம் அப்படின்னு ஒரே லைனில் வச்சுங்க, வீட்டில் எழுதி வச்சுங்க. இந்த கருவேப்பிலையை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்றோம். இருந்தாலும் இதை ஸ்பெஷலாக இப்போ முடி உதிர்ந்துட்டு இருக்கப்பட்டவங்க எப்படி சாப்பிடணும், முடி உதிராதவங்களும் சாப்பிடலாம். சாப்பிட்டா எப்படி இனி வருங்காலத்தில் முடி உதிர்வதை தடுக்கலாம்.
ஏங்க ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கங்க, நைட்டு ஃபுல்லா நல்லா கழுவிருங்க. அந்த ஒரு கொத்து கருவேப்பிலைய எடுத்து கழுவி தண்ணீல போட்டு ஊற வச்சுருங்க. சும்மா வைங்க. ஒரு 1/4 லிட்டர் தண்ணீல தண்ணி தானே அது பெரிய காசு குடுத்தா வாங்க போறீங்க. தண்ணீல வந்து கருவேப்பிலைய போட்டுருங்க. ரூ. 1 கருவேப்பில தான். ஒரு கொத்து போடுங்க. கொத்த உருவிருங்க, கழுவி போடுங்க. காலையில எழும்புனோன பாருங்க, கருவேப்பிலையும் அந்த தண்ணீரும் சேர்ந்து உள்ள அத அப்படியே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பாத்திரத்தில ஊத்தி கொதிக்க வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிருக்கோம். காலைல கொதிக்கும்போது எல்லோ நிறத்தில பார்த்தீங்க அப்டின்னா, அது கொதிச்சு வரும். அத என்ன பண்றீங்க, அப்படியே ஒரு கிளாஸ் 150 எம்எல் ஒரு கிளாஸ்ல வந்து வடிகட்டிருங்க. அரிப்பு வச்சோ, காட்டமான துணியிலயோ நீங்க எப்பவுமே அரிப்பு தான், துணிக்கெல்லாம் எங்க போறீங்க? அந்த அரிப்பில வச்சு வடிகட்டி அந்த 150 எம்எல் கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல ஒரு வாட்டர் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். செய்து பாருங்கள். கண்டிப்பாக தெரியும். இத எப்படி குடிக்கிறது? இது கூட சர்க்கரை போடலாமா? சீனி போடலாமா? உப்பு போடலாமாலாம் நெனச்சு எதையும் போட்டுறாதீங்க. எதுவுமே போடக்கூடாது. ட்ரையா இருக்கப்பட்ட இந்த வாட்டர் உடம்புக்குள்ள போய் வேறு விதமான ட்ரைகள ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஒரு ஹெல்த் மிக்ஸ் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய்க்கு எங்க போறது? நெய் வாங்கி வைங்கங்க. தேனும், நெய்யும் வீட்ல அன்றாட வாழ்க்கையில இருந்துட்டு வரணும்னு பல வாட்டி சொல்லியிருக்கோம். மருத்துவ குறிப்பு அஞ்சர பெட்டியில எல்லா விஷயங்களும் எப்படி இருக்கோ, அதுபோல வீட்ல இருக்க வேண்டிய முக்கியமான 2 மருத்துவ குணம் கொண்ட தேன் மற்றும் நெய் வீட்ல கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம பேசிட்டு இருக்கல நெய்ய பத்தி சொல்லியிருக்கோம், பால் பத்தி சொல்றோம், தயிர் பத்தி சொல்றோம். இதெல்லாம் வீட்ல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏங்க இதெல்லாம் வந்து சராசரியா வீட்ல இருக்கப்பட்ட இதெல்லாம் நீங்க வீட்ல வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க வீட்ல மருந்துகள் வைக்க வேண்டாம். மருந்து பெட்டகங்கள் தேவையில்ல. ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸே இருக்குங்க. அதில பலதரப்பட்ட மருந்துகள் காலையில 4, மத்தியானம் 4, 5, 7, 3, 4 நைட்டுக்கு 1, தூக்கத்துக்கு 1, தூக்கத்துக்கு முன்ன, தூக்கத்துக்கு பின்ன, சாப்பாட்டுக்கு முன்ன, சாப்பாட்டுக்கு பின்ன ஏகப்பட்ட மருந்து மாத்திரைகள அப்படியே ஒதுக்கிரலாம். அஞ்சரை பெட்டிய காக்கிறவன், வீட்ல தேவையான மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்றவன் எந்த விதமான மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மெடிக்கலுக்கு நீங்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க உடம்பை பேணி காக்கிறதுக்கு உங்க கையிலே எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். கொதிக்க வைத்து அரைத்து எடுக்கப்பட்ட அந்த கருவேப்பிலை தண்ணீர்ல 1 ஸ்பூன் நெய் கலந்து குடிச்சிட்டு வாங்க. குடிக்க ஒரு மண்டலம் 48 நாட்கள் குடிக்கணும். அவ்வளோ நாள் நீங்க தொடர்ச்சியா குடுக்க முடியாட்டாலும், ஒரு நாள் விட்டுனாலும் குடிங்க. எப்படினாலும் குடிங்க. குடிக்க முடி உதிர்வதை தடுக்கதை நீங்க பார்க்கலாம். உங்க டவல்ல முடி வராது. உங்க சீப்புல முடி வராது. கண்டிப்பாக இது பெரிதும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் பெண்களாக இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இத ஃபாலோ பண்ண சொல்லுங்க. உங்களுடைய பெனிஃபிட்டை எங்களுக்கு WhatsAppல தெரிவிங்க. 4 பேருக்கு தெரியட்டும். நன்றி, வணக்கம். மற்றொரு மருத்துவ குறிப்பில் சந்திப்போம்.